ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சமையல். இன்றைக்கி நாம் சூப்பராக டேஸ்டியாக கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் என்னென்னா, கொரியாண்டர் லீவ்ஸ் 2 கட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சது, ஒரு ஸ்மால் லெமன் சைஸ் புளி, மிளகாய் வத்தல் 5, பூண்டு 4, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், கோகோனட் அரை மூடி. ஃபஸ்ட்டு நாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஆயில் நல்லா சூடானதும் அதில் கடலைப்பருப்பு உளுந்து 2ஐயும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ அதில் எடுத்து வச்சுருக்க வத்தல் பூண்டு 2ஐயும் சேர்த்து அது வதங்கினதும் புளி அண்ட் தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக அதில் கொத்தமல்லி சேர்த்து அது கூட தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா அது வதங்கி இந்த மாதிரி சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் கிரைண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக சிம்பிளாக கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை இதில் லைட்டாக ஆயில் விட்டு கடுகு உளுந்து போட்டு தாளித்து எடுத்துட்டு அந்த தாளிப்பையும் சேர்த்து நல்லா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா வாரமும் இதே மாதிரி ஒரு சிம்பிளான சுவையான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.